இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சிஸ் 3.3ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சால்வ் த ஈக்குவேஷன் 9x⁴ மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 44x மைனஸ் 16 ஈக்குவல் டு 0 இஃப் த ரூட் ஃப்ரம் அண்ட் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படி எழுதியாச்சு. இப்போ வந்துட்டு ஏபின்றனால அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்றனால இந்த ஃபார்மெட்டில் எடுத்துருக்கேன். ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ப்ளஸ் டி அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பி த ரூட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏ ஈக்குவல் டு 9, பி ஈக்குவல் டு -36, சி ஈக்குவல் டு 44, டி ஈக்குவல் டு -16 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ S1 கண்டுபிடிச்சோம்னா இது அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் பண்ணி மட்டும் தான் எழுதணும். அப்போ வந்து அதோட வேல்யூ வந்து -b/a. அப்போது 36 - 9 இது வந்துட்டு 36/9 இது வந்து கேன்சல் பண்ணோம்னா 4/3 அப்படின்னு கிடைக்கும். இது இன்செக்ட் பண்ணிட்டோம்னா 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 கிடைக்கும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் S3 ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம். இது இன்டூ பண்ணி தான் எழுதணும். ஆல்ஃபா மைனஸ் டி இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். -d/a அதோட வேல்யூ, டியோட வேல்யூ வந்துட்டு 16, அங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே +16/9 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு 4/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இது வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ 16/9. இந்த வேல்யூவை கேன்சல் பண்ணோம்னா 4/3 தான் கிடைக்கும். அப்போது இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4/3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 16/9 ஈக்குவல் டு இது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 12 - 16/9 கிடைக்கும். இந்த டி ஸ்கொயர் டி ஸ்கொயரும் ஈக்குவல் டு -4/19 இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு +or- 2/3 இங்கே 9 தான் வரும். ஆல்ஃபா மைனஸ் டி ஈக்குவல் டு 4 × 3 - 2/3 ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு சொல்லி நம்ம கிடச்சிருக்கு. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 4/3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போகிறோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் டி ஈக்குவல் டு 4/3 ப்ளஸ் 2/3 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 6/3 கிடைக்கும். இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்கும். த ரூட்ஸ் ஆர் 2/3, 4/3, 2. டி ஈக்குவல் டு -2/3 இந்த p lies அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது வந்துட்டு கடைசியில் நம்ம எப்படி எழுதலாம்னா த ரூட்ஸ் ஆர் 2, 4/3, 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.